இந்த அரங்கில் கூடியிருக்கும் அறிஞர்கள், அறிவாளிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்ட போது, சார் புக் ரிலீஸ்ன்னு சொல்றீங்க, முப்பெருங்களான்னு சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வர சீஃப் கெஸ்டாக வர அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ பெரிய அனுபவம்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்டு, அவர் கேட்கும்போது எனக்கு பயங்கர ஒரு நர்வஸ்னஸ் வந்துருச்சு. எப்படி சார் வராது அப்படின்னு, இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சார் வற்புறுத்தினாரு. அப்புறம் வந்த பொழுது இங்க இந்த அரங்குக்குள் நுழைந்த உடனே கீழே இருந்தவங்களை பார்த்து எனக்கு இன்னும் நர்வஸ்னஸ் அதிகமாகி போச்சு. ஏன்னா அத்தனை அறிவாளிகளும் நீங்க ஒரு சேர நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் மைத்ரேயன்லாம் உட்கார்ந்து அவரு கீழே உட்காந்துருக்கும்போது நான் என்னைய மேலே ஏற்றி விட்டாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பேச வரும்னு எனக்கு தெரியல. அதற்கப்புறம் இந்த மேடையில் என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை பார்த்த பிறகு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அனைவரும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்த நபர்களாக இருந்திருக்கிறார்கள். முதலில் பேசிய ஐயா அண்டே அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டியதில் அவர் சொல்லிட்டாரு. அதையும் மீறி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கிறேன். இன்றைக்கு என் தந்தை உயிருடன் இருப்பதற்கு காரணமே ஐயா அண்டே அவர்கள் தான். எப்படி என்று கேட்டீங்கன்னா, 1985 எனக்கு 2 வயசு இருக்கும்போது எங்க அப்பா மிகப்பெரிய ஒரு சாலை விபத்துல அடிபட்டுறாரு. சேலத்துல நடக்குது. அது சேலம் கோவை நெடுஞ்சாலையில் நடக்குது. அப்போது ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் ஐயா அவர்கள் எடுத்த முயற்சியினால் இமீடியட்டா அவர் வந்து சேலத்துல அப்போ அவர் எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த உடல் பிரச்சனைகள்ல வந்து அங்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு அப்போ வந்து சேலத்திலேயோ இல்லை கோயம்புத்தூர்லயோ கூட வசதிகள் இல்லை. இமீடியட்டா அவர் வந்து சென்னைக்கு வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்க அப்பாவை காப்பாற்றி இன்னைக்கு என்னுடன் இருக்க வைத்திருக்கும் மிகப்பெரிய கடவுள் அவர் அண்டையா அண்ணன் அவர்கள். அவருக்கு என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்ள இந்த மேடையை பயன்படுத்தி அவர் இல்லாத போது அண்ணன் மணிகண்டன் சொன்ன மாதிரி அவர் இல்லாத போது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டன் எங்க அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் வந்து அவர் பேசுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவர்லாம் பேசக்கூட இந்த மைக் முன்னாடி நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி இதுலதான் வந்து நம்ம பேசுறது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கள்லாம் பேச ஒரு மேடையில் என்னை பேச வச்சதுக்கு முதலில் நான் பிரகாஷ் சாருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னுடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மூத்த அமைச்சர் சார் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும், அதே போல இந்த மேடைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் சாந்திஸ்ரீ மேடம் அவர்களுக்கும், மீண்டும் ஒரு குடும்ப நண்பர் ஐயா வீரமணி அவர்களுக்கும் இங்கே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி நான் நர்வஸ்னஸ்லாம் இருந்த போதிலும் ஐயா பிரகாஷ் ஹரி சொல்லிட்டாரு, என்ன மகன்னு குறிப்பிட்டாரு. அது மிகப்பெரிய வார்த்தை. அவர் அப்பாவே கூப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாவும் சேர்ந்து கூப்பிட்டப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்க முடியுமா சொல்லுங்க. அப்பா அம்மா 2 பேரும் வந்து அழைச்சாங்க. அதனால தவறாம கலந்துக்கணுங்கிறதுனால எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி இப்போ அங்கே வந்திருக்கேன். ஐயா வந்து நான் முதல்ல சந்திச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். சமீபத்தில் தான் நான் முதல்ல சந்தித்தேன். அவர் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரும்போது வெளியில என்னோட தொகுதிகளுக்கு வந்து உணவு அருந்திட்டு இருந்தாரு. அப்பொழுதுதான் நான் சந்தித்தேன். சந்தித்த உடனே அது என்னவோ ஒரு இனம் புரியாத ஒரு தொடர்பு உண்டாச்சு எங்களுக்குள்ள. அதுதான் அந்த அப்பா மகன் உறவா என்னவோ தெரியல. என்றென்றைக்கும் அதற்கு அவருக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவரை தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மிக நீண்ட நாட்களாகவே தெரியும். எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. சில பழக்கங்கள் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் ஒரு பழக்கம். எங்க அப்பா அரசியல்வாதி என்பதால் நியூஸ் பேப்பர் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பரும் மேகசின்ஸ், பொலிட்டிக்கல் மேகசின்ஸ் படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. எந்த வயதுலன்னு கேட்டீங்கன்னா நான் 4வது படிக்கும் போது 8 வயதுல இருந்து எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்படி படித்த காலங்களில் சார் அவர்கள் எழுதிய பல ஆர்டிகல்ஸை வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த பிரகாஷ் எம் சுவாமி அந்த ஆர்டிகல் மேல வந்து ரிட்டன் பை பிரகாஷ் எம் சுவாமி பேர் மட்டும் போட்டிருக்கோம். அதை பார்த்தாவே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் பார்க்கும்போது, அந்த நேம் பார்க்கும்போது. ஸோ அவர் நாங்கள் அப்போல்லாம் வந்து ட்ரெயினில் சென்னைக்கு வருவோம். சேலத்துல இருந்து
2 பிரைம் ட்ரெயின் தான் இப்போ பிரைம் ட்ரெயின் தான் இப்போ கோவை எக்ஸ்பிரஸ் ஒன்று, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஒன்று. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏன்னா படம் தூங்கிடுவோம், ஒன்றும் நடக்காது. கோவைனா டே ட்ரெயின். ஸோ வீட்டில் எங்கள் அப்பா தினத்தந்தி வாங்குவார், தினமலர் வாங்குவார். ஹிந்து கொஞ்ச நாளில் வாங்கிட்டு ஹிந்துலையும் படிச்சிருக்கேன் சாரோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே. அப்படி இந்தியா டுடே வாங்குற இந்த ட்ரெயினில் போகும்போது மட்டும் கொஞ்சம் போனஸாக எனக்கு அந்த டைமை போக்குறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும் ட்ரெயின் ஜர்னி. அப்போ நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அவுட்லுக், இந்தியா டுடே இந்த மாதிரிலாம் மேக்சின்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதில் சாரோட ஆர்டிகல்ஸ்லாம் படித்து வியந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் பேசுற ஒரு இங்கிலீஷ்ல சில வெக்காபுலரி என்னால் பிக்கப் பண்ணிக்க முடியுதுன்னா அது சார் கொடுத்த அந்த ஆர்டிகல்ஸ்னால தான். அதே போல அவருடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அதை பத்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக சொற்ப அளவிலேயே அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு இருக்காங்க. அன்னைக்கு அந்த காலத்துல இந்த முக்கியமா இந்த ராஜீவ்காந்தி கொலை நடந்த அந்த சமயத்துல எல்லாம் சார் எழுதின அந்த ஆர்டிகல் அது எப்படி அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமே போட்டி போட்டுச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷனையே போட்டி போட்டுச்சு அப்படிங்கறதுல நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரை பாராட்டும் இந்த விழால பங்கெடுக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறீங்க. ஐயா அவர்களுக்கு அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் பல சாதனை படைக்கணும். இன்னும் 100 காலம் வாழ்ந்து ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் 100 காலம் வாழ்ந்து இவர் இன்னும் இந்த துறைக்கு மிக சிறந்த சேவைகளும் பல மைல்களை படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை அதாவது தான் இருக்குங்கிறேன் நினைக்கிறேன். ஆகையால் என்னுடைய உரை இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. ஆகையால் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிவிட்டு என்னை அழைத்ததற்கும் அப்பா அம்மா இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் சொல்ற மாதிரி காலங்கள் கூட ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வருடத்துல நம்ம நடக்க ஆரம்பிச்ச நாட்கள் 2, 3, 4 வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா நாட்களையும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இருக்கிற பரபரப்பான உலகத்துல பரபரப்பான வாழ்க்கை பேசி டைம்ல குடும்ப சண்டைகள், வாழ்வாதாரங்கள் எல்லாமே ஜாம்பரி போட்டு மறந்துடுவோம். இந்த காலகட்டத்திலையும் நம்ம இருக்கிற கார்ட்டூனிஸ்ட் அமர பரணிதரன் அவரோட நினைவு கொண்டு அவரோட மிகவும் மனமாற இல்லாதாங்க அதுக்கு ஒரு பெரிய கைதட்டணும். இதெல்லாம் நம்ம போட்டு நிறைய படிக்கணும், நிறைய படம் தான் போகும். ஆனாலும் ஒரு 100 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு பரணிதரன் அவர்கள் இந்த இடத்துல போற்றி போடுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமும் அமைப்பும் அமையணும். அதுக்கு அவர் பண்ண ப்ரோக்ராமுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். 2வதாக நம்ம ஸ்ரீ வெங்கடேஷன் அவர் பல பார்த்துருக்கு, நிறைய பேசியிருக்கேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் தோழியமாக 1927 பார்க்கணும். பல்லாண்டு காலத்தில் இன்னைக்கும் அவர் சில புத்தகம் எழுதுறாரு. நானும் புத்தகம் படிச்சிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மிக துல்லியமாகவும் சரியாகவும் இந்த அரங்கத்திலையும் சரி எந்த இடங்களையும் தெளிவான தினமாக அதுக்கு கருத்துக்கள் இருக்கும். அவர்களோட வாழ்த்துக்கள் நன்றி. பேச்சாளர் மணிநேசன் கேஷுவல் நிறைய பேசிட்டாரு, நிறைய பேசுறாரு. ஆனால் அவருக்கு ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் எப்பவுமே நதிகள் கடலை ஒரு மாதிரி இருக்கும், நதிகள் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி ஒரு மாதிரி இருக்கும். அவர் நீர்வீழ்ச்சி மாதிரி துல்லியமா தூய்மையா பிரம்மாண்டமா எங்கே யாருக்கு எவ்வளோ கோர்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ கோர்ஸ் கொடுத்து பேசியிருக்காரு. சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்களும் சரி, யூடியூப் நண்பர்களும் சரி, அரசியல் அதிகமான அனுபவம் உள்ள எல்லாத்தையும் பேர் குறிப்பிட்டு சொன்னார். அதே போல் யாராவது குறிப்பிட்டு சொல்லணும், யாராவது என்னன்னு சொல்லணும் தெளிவாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அதே போல் நீர்வீழ்ச்சி போல் அவரோட பேச்சு திறமையும் சரி, அவர் சொன்ன கருத்துக்களும் சரி ஆழமாகவும் சூப்பராக இருந்தது. அவர்களோட நம்ம அந்த வாழ்த்துக்கள் நன்றி. எனக்கு இதே பேசிக்கிட்டேன் திருச்சியே வேண்டாம். எல்லா இடங்கள்லையுமே சில காலகட்டங்களில் சில மரபை உடைத்தாகவே பழைய சிஸ்டம் மாதிரியே நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே ஃபாலோ பண்ணலாங்க. இது 2026ஆம் ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதுமையான புரட்சியை தமிழ்நாட்டினால உருவாக்கணுமோ அது போல எல்லா தடைகளையும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடைக்க வேண்டும். மேலாப்புல முடிச்ச மாதிரி யோசிக்குவாங்க, நீங்களாம் ஃபாலோ பண்ணுங்க. வீரமணேஸ்வர் இதை அவர் பேசியிருந்தேன். அவரும் பல விஷயங்களை பல காலங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட பணிகள் என்றும் சிறக்க வாழ்த்துக்கள் சார்.
சாமி மேடம் சொன்னாங்க 32 வருடமா கிட்டத்தட்ட நான் வந்து புனேல இருந்தேன் அப்படின்னாங்க. புனேல இருந்தோம் ஜவஹர்லால் காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் பின்மணியா இருந்து பிஸியாக பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனைகள்லாம் கூட இங்கே வந்து நம்ம பிரகாசம் சாமி சார் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய நட்பு, 50 ஆண்டு கால நட்பு. நானும் சில வருஷம் போனால் எங்கே போனாலும் நட்புக்கு எப்போதுமே ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த முன்னுரிமை கொடுத்து சொன்னோம். அந்த காலத்திலேயே கேங் இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்லை, கேங்குங்கிறது பல காலம் முன்னாடியே இருந்தது. அந்த கேங் சாராக இருக்கிற பிரகாசம் சார் மேடம் உங்களுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் அந்த கேங் சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறோம். நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட கிளை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பிரமா சொன்னார், அருமையாக சொன்னார். கூடயே பல நாட்கள் அம்மா அப்பா கூடயே ட்ராவல் பண்ணி பல சாதனைகளையும் இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனோம்னா நான் நிறைய பேர் அட்வொகேட்டாக இருக்கும்போது தமிழ்நாடு எல்லா பகுதியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவேன். எங்கே போனாலும் முதல்ல போய் நிற்கிறது அந்த சம்பந்த சபர் சார் டிஆர்ஓ பார்த்து, சார் இதான் பேப்பர் என்ன ஃபார்மாலிட்டி சார், இதெல்லாம் இன்னைக்கு செக் பண்ணி ஃபார்மாலிட்டி முடிச்சதை அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா கிளைண்ட் வரும்போது கூட்டிட்டு போய் ஃபார்மாலிட்டி செய்ய முடியாது. இது தப்பு, அது தப்பு, இது எக்ஸ்டன் இல்லை, இது பட்டால் இல்லை, இது இன்ஸ்டால் இல்லை, புக்கில் இல்லை, வேல்யூவேஷன் இல்லை, பல காரணங்கள் சொல்லுவோம். அதனால் முன்கூட்டியே போய் ஒரு நாள் முன்னாடியோ அல்லது நேம் ரெஜிஸ்ட்ரேஷனா மார்னிங்கே போய் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியோ டிஆர்ஓ வரைக்கும் அது செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சூரியலாக இருந்தாலும் சரி, மார்க்கேஜாக இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து ஃபார்மாலிட்டி ஆனால் சொல்லிட்டு புக்கை கண்டுபிடிக்கும். சென்னை டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த சூப்பர் ஸ்டார் போனாலும் ஒரே சீசன் தான். நிறைய அனுபவம் உண்டு. அனைத்து அனுபவம் அனைத்து விதமான நெஞ்ச ஆவணங்களையும் உடைத்திருந்து கிடைத்திருந்து தேவையான உருவாக்கத்தையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு அனைத்து சட்டம் அனைத்து அமைச்சர்களும் நீங்கள் நமது மாண்பு முதலமைச்சர் வெற்றி தலைவரின் பாணியில் உண்மையான நேர்மையான சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதில் முழு முயற்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சாதனைகள் இன்னொரு மாதங்கள்லாம் ப்ரூவ் பண்ணுவோம். இதே நண்பர்களும் ஸ்ட்ராங்காக இருந்தப்பா பண்ணிடலாம், எதுவும் அவசியம் பண்ணுவோம். இன்றைய நாயகர் என்று சொல்லுங்க பிரகாசம் சார். இவரை பல தடவை நான் எலெக்ஷன் டைம் கேன்வாசிங் போகும்போது நிறைய மீட் பண்ணேன். பாம்புடா இங்கே 1 மணி நேரம் நின்று பேசி எவ்வளோ நான் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 2 பேர் பார்த்து பேசிட்டு பேசுகிறேன். நிறைய 300 பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன். எந்த அவசரம் போடாமல் வெயிட் பண்ணுறது சார், ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க பார்த்துட்டு வாங்க, ஃபேமிலி வந்துருக்காங்க, குழந்தை வந்துருக்காங்க, வயசான வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோங்கிறது அவ்வளோ ரொம்பலாம் பொறுமையாக இருந்து அதனாலே நீங்கள் அவரோட ப்ரோக்ராம் வரணும் அப்படின்னு கமிட்மெண்ட்டோட எல்லாம் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எதுவுமே இல்லை. எல்லா பொருவாசி நம்ம நண்பர் அவர் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜேர்னலிஸ்டிங் தாண்டி ஒரு நண்பராக அவர் கூட ப்ரோக்ராம் வரணும்னால வந்துருங்க. இரண்டாவது அவரோட விழுந்த மனிதர்கள் இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சரிசமமான ஒரு புத்தகம் விழுந்த மனிதர்கள். யாரெல்லாம் ஏறினாங்கன்னு பார்த்துருக்கோம். 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக யாரெல்லாம் விழுந்திருக்காங்கிறதே இன்னைக்கு எங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரத்துக்கு தகுந்தமான காலத்துக்கு தகுந்தமான புத்தகம் விழுந்த மனிதர்கள். இது பல ஆண்டு காலமாக இருந்த வெளியிடமையாக இருந்தது. இன்னைக்கு சரியான நேரத்தில் அவர் உருவாக்கி விளைத்த நூல்கள் வேற பர்பஸ்க்காக, ஆனால் காலச்சக்கரங்கள் கால சூழல்கள் சரியான நேரத்தில் இந்த புத்தகத்தை கட்டாயம் கொண்டது. விழுந்த மனிதர்கள் இந்த புத்தகத்துக்கு கண்டனும் நம்ம வாழ்க்கையை எப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு கண்டனும் வெறும் சிமிலராக ஆரம்பிச்சாங்க. உயர்வுகளெல்லாம் விழுந்தே தீரணும். இன்னைக்கு நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்குமோ அந்த நாட்கள் இன்னைக்கும் கடந்து போகலாம், சஸ்டெயின் பண்ணுவோம். எங்கெல்லாம் நேர்மறையான எண்ணங்களோட எதிர்மறையான எண்ணங்களையும் தாண்டி தவறுகள் பண்றோமோ அங்கெல்லாம் கண்டிப்பா அவன் மலையை முடிஞ்சு ஆகும். அந்த புத்தகத்தில் நானும் நம்ம கண்டனை பார்த்தேன். ரவி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் அது போல கண்டெல்லாம் பார்த்தோம். அருமையாக இருந்தது, நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இதுகளை வாழ்த்துக்கள். யூஸ்வலாக நான் இதெல்லாம் ரெகுலராக ஃபார்மாலிட்டியாக பேசுகிற வார்த்தைகள் தான். இதையும் தாண்டி இப்போ ஒரு பிரகாசம் சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு காலத்துலையுமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒரு படிப்பு தான். படிக்க ஆரம்பித்தா நான் இன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கிறேன், இன்ஜினியரிங் போடுங்கிறத விட இன்னொல்லாம் படிக்கலாம். படிக்கிற திறமை வேறு, படிக்கும்போது காலகட்டம் வேறு. அதுக்கப்புறம் ஒரு நமக்காக சிங்க் ஆகும் ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும். சார் சொன்ன மாதிரி
ஒரு ஜேர்னலிஸ்டாவோ ஒரு பொலிட்டிஷியனாவோ ஏதோ துறைகள் நமக்கு அமைகிற ஒரு துறைகள்ல அதை பிடிச்சி அதை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளானைக்கு ஒன்று தெரிஞ்சு போறவங்க அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. இன்னைக்கும் ஒரே துறைகள்ல ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது சார் இதுதான் பெரிய ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இவர் தனக்கு கிடைத்த ஒரு குருநாதர் மூலமாக மாதா பிதா குரு தெய்வம் சில குருக்கள் கிடைக்கிறது அறிவு. இந்த குருவை கிடைச்சிருக்காரு, அந்த குருவை வச்சவர் அதை ஸ்ட்ராங்காக போச்சு. அது மூலமாக கிடைத்த ஒவ்வொரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாகவும் தன்னோட நெய்யோரத்தாலும் தன்னோட மன வலிமையாலும் அவரோட சாக்ரிஃபைசிங் தாட்டோட எல்லா இடங்களையுமே ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற முறையை சிறப்பாகவும் எல்லா இடங்களையுமே போட்டோகிராஃப்லாம் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு அனுபவம். இந்த மாதிரி எவ்வளோ சூழ்நிலை நம்ம போனாலும் ஒரு மெமரிஸா ஒவ்வொரு போட்டோகிராஃபும் நம்மளோட ரெக்கார்ட் கீப்பிங்கை வச்சுக்கும்போது அதை திரும்பி நம்மளோட 60-20 காலம் திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் பெரிய ஒரு பெருமைப்பான ஒரு காரியமாக இருந்ததுன்னா நம்ம பண்ணினோமா சாத்தியமா செஞ்சுக்கலாமான்னு இருக்கோம். அது போல அவரோட 50 ஆண்டு கால பணி இந்த ஜேர்னலிஸ்ட் மிகப்பெரிய பணி. ஒரு அனுபவத்தை போட்டாலும் ஒன்றையும் உட்கார முடியாது. என்னப்பா இன்க்ரிமெண்ட் இல்லையே, வருமானம் இல்லையே, நீங்களும் வேலைக்கு போயனால முடியலையே. 2 வருஷம் போனால் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்க முடியல. 5 வருஷம் போனால் அவன் வேலையே தர மாட்டேங்கிறான், இன்க்ரிமெண்ட் தர முடியலான்னு அப்படின்னு 10 வருஷம் போனால் வந்து எனக்கு போதும் தோணுது வேற பிஸ்னஸ்க்கு மாறணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே ஒரு காலகட்டங்கள்ல எல்லா பையன் செட் ஆகாதுப்பான், நான் இதை கற்றுக்கிட்டேன், நான் இது பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு பார்ட்னர் வந்திருக்கான், நான் கூட போகிறேன் அப்படின்னு கடந்து போகிற காலங்கள் நிறையா இருப்பாங்க. நம்ம பார்க்குற 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர், சில மனிதர்கள் சார் மாதிரி சுகாசன் சார் ஒரு சில பேர் மனிதர் மட்டும்தான், ஒரு சில பேர் மட்டும்தான் தான் பிடித்த கொள்கையிலும் தான் கிடைத்த குருநாதரை பின்பற்றி அந்த ஜேர்னலிஸ்டர்கள் கடந்து வந்திருக்காங்க. இந்த கூட ஒருவராக நான் அதை பார்க்குறேன். அதில் சஸ்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லை, சக்ஸஸ் பண்ணணும். சஸ்டெயின் பண்ணலாம், அதிலேயே ட்ராவல் பண்ணலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி ஒரு நம்ம ஆவடி பக்கம் போனோம்னா ஒருத்தர் பையன் ஒரு கம்பெனி வேலைக்கு சைக்கிள் கம்பெனி வேலைக்கு போவார். அப்புறம் பையன் அப்பா வேலைக்கு போவார். ஒரு 50 ஆண்டு முடிஞ்சுட்டு 60 இயர்ஸ். அடுத்து பையன் போவான், அதே வேலைக்கு போவார். அடுத்து பேரன் போவான், அவன் அதே வேலைக்கு போவான். அது மட்டும் அந்த பணியில் மட்டும் இல்லாமல் நம்மளால என்ன சிறப்பாக செய்ய முடியும், எந்த ஒன்று நேர்மையாக செய்ய முடியும், எந்த ஒன்று உண்மையாக பேச முடியுங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கணும். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட நெஞ்சோரத்தோட சில வழிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அமௌண்ட் பாராட்டியிருக்காங்க. அதே போல கணக்கு அவர் காலகட்டங்களிலும் சில விஷயங்கள் அவர் நெஞ்சோரத்தோட உண்மையாக பேசி தன்னோட ஜேர்னலிஸ்ட் வலிமையால தன்னோட ஒரு நேர்மையான எண்ணங்களால் அவருக்கே பாராட்டப்பட்டிருக்காரு. அதே போல வாஜ்பாய் பார்த்தோம், அதுக்கு நரேந்திர மோடி பல பேர்கிட்ட தன்னோட ஒரே சிங்கிள் அஜெண்டா, நான் இப்படித்தான் இருப்பேன், என்னோட கொள்கை இப்படிதான், என்னோட எண்ணங்கள் இப்படிதான். நேர்மையாகவும் முறையாகவும் இங்கெல்லாம் தடைகள் கிடைக்குமோ, இங்கெல்லாம் இடங்கள் கிடைக்குமோ, தடைகள் கிடைத்தாலும் சரி, இடங்கள் கிடைத்தாலும் சரி, அது தனக்கு நேர்மையானதாகவும் மக்களுக்கு உண்மையை சொல்லும் ஒரே குறிக்கோளோட இத்தனை காலமா ஒரு பயணங்கள் பல துறைகளையும் பல ஜேர்னலிஸ்ட் விஷயங்களையும் இப்படியே பண்ணிருக்காரு. அதுக்கு என்னால் கண்டிப்பாக பாராட்டணும். இது மட்டும் இல்லை, புத்தகங்கள் எழுதவும், புத்தகங்களை படிப்போம், பேப்பர் புக்கு இந்த மாதிரி மேகசின் பேப்பர்லாம் வாங்குவோம், படிப்போம். அந்த கல்ச்சர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டெக்னாலஜி தகுந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த காலங்களில் முன்னாடி ஏடிஎம்கே பீரியட்னா சரி, டிஎம்கே பீரியட்னா சரி, அது மட்டும் இல்லை. எங்கள் ஜென்ரேஷன் வெற்றி தலைவரோட ஜென்ரேஷன் கூட இன்னைக்கு யூடியூப் உலகம் இருக்கும். அந்த உலகத்திலையும் தன்னோட ஆதிக்கத்தை கொடுக்கணும், அதுலேயும் என்னோட விரிவுரை இருக்கணுங்கிறதுனால யூடியூப் சேனலில் நிறைய சேனலாக பேட்டி கொடுக்குறாரு. அதையும் நிறைய பேர் கேட்டோம், பார்த்தோம். அதே போல எந்த ஒரு சூழலாக நம்ம டெடிக்கேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, டெடிக்கேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சேசிங் பண்ணி போனோம். 20 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, அந்த மக்களோட அந்த யங்ஸ்டர்ஸ் கூட, அந்த உலகத்தோட, அந்த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டியோட ஜாயின் பண்ணி போகணும். எண்ணமும் கொள்கையும் மன ஜனதாதம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இன்னும் வர காலங்களில் பிரகாசம் சுவாமிகளும் நிறைய சாதனை படைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புகள் தலைவருக்கும் மிகவும் நன்றிகள்.